டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக கிளாப்ஸ் தான். தேங்க்யூ. படம் ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கலாம். அது வந்து சொல்ல வேணும், அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். எல்லாம் நல்லா இருந்துச்சு. சன்னுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் தான் இந்த படம். சிட்டிலேருந்து கிராமத்துக்கு கூட நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பையனோட இது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். சூப்பரான படம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ராம் சார் படம் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு சப்ஜெக்ட் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், மேஜராக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஒரு குழந்தைன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. அந்த குழந்தையோட ஃபீலிங்லேருந்து குழந்தையோட என்ன மாதிரியான திங்கிங் இருக்கும், அவங்க என்ன மாதிரி யோசனை பண்ணுவாங்க, அவங்க எந்த இதெல்லாம் விரும்புவாங்க, அந்த மாதிரியான படமாக இருக்குது. ஃபேமிலியில் இருக்க அவரோட சிவாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப பொருந்தது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாதராக இருந்து ஒரு பையனுக்காக எந்த அளவுக்கு தன்னை மெனக்கடுறாரு அப்படின்றத, ஆனால் அவருடைய பிள்ளையோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காக பிள்ளையோடைய அவனுக்கு நிறைய விஷயங்களை பண்ணணும், அவன் நல்ல ஒரு பொசிஷன் வரணுன்றதுக்காக நிறைய மெனக்கடுறாரு. ஸோ அந்த பாயிண்டில் ராம் சார் பார்த்தீங்கன்னா அந்த கதையை அந்த அளவுக்கு அருமையாக எடுத்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அதை மிஸ் பண்ணுறதுனால அப்பா அம்மா மிஸ் பண்ணுறதா மற்ற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்பா அம்மாவோடு இருக்கிறாங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஊர் அந்த கல்ச்சர் அந்த இதெல்லாம் பையனுக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த மாதிரி ஒரு இடங்களில் இருக்கிறது தான் பையன் விரும்புகிறான். அப்படி அவங்கள மிஸ் பண்ணுறது, அந்த சீக்வன்ஸை மிஸ் பண்ணுறது, அது அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துல வாழறது தான் பையன் விரும்புகிறான். அதுதான் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. நம்ம இயற்கை, நம்ம இருக்கிற இடத்த, இருக்கிற சூழலை நம்ம ரியலாக இது பண்ணிக்கிறதில்ல, கரெக்டுங்களா? ரொம்ப ஒரு மிஷினரியாக ஒரு லைஃப்பை வாழறோம். அப்படி இல்லாமல் வாழ்க்கையை முழுமையாக வாழணுன்றது ஒரு சின்ன பையன் அவன் வாழற வாழ்க்கையை பெரியவங்க வாழறது இல்லை, ஒரு மிஷினரி தான். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க கடமையை நோக்கி போயின்னு இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோருமே ஃபேமிலி எல்லோரும் பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. என்ன சொல்ல வராங்க, உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வராங்க. அண்ட் ரொம்ப வந்து ஃபேமிலியோட ரிலேட் பண்ணிக்கலாம், நம்ம நடக்கிற டே டு டே லைஃப்பில் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பட் எப்படி நம்ம ஃபேமிலியை நடத்தணும்னு இது பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். வேறு எங்கேயும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போக முடியல. அந்த பாட்டுக்குடைய லைன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுனால டேரக்டர் ராமோட வோல்குள்ள சிவா எப்படி செட் ஆகிருக்கிறாரு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாகவே செட் ஆகியிருக்காரு. இந்த கதைக்கு மிர்ச்சி சிவா சார் கரெக்டாக. கிரேஸ் ஆண்டனி அஞ்சலியில் அப்படி போயிருக்காரு. அவங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அஞ்சலி மேம் ஒரு சின்ன போர்ஷன் வராங்க, அதுவுமே நல்லா வேல்யூபுளாக தான் இருந்துச்சு. அவங்க நல்லா இருந்தது. ஃபேமிலி சப்ஜெக்ட்டு எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. சாரி சார், கொண்டு போ. அவர் காமெடியாக நடிப்பார். ஆனால் அந்த படத்தில் ஃபுல்லாகவும் நல்லா காமெடியாக பண்ணியிருக்காரு. அந்த சின்ன பையன் ரோல் இன்னும் அவன் தான் ஹீரோ மாதிரி. அவனை வச்சு தான் கதையை நகருது. பாட்டும் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் குடும்பத்தோட இருந்தாலும் நல்ல படம். படத்தில் பாட்டு அடுத்தடுத்து அந்த ஜிங்கிள் ஸ்டைலில் வருது. அந்த ஸ்டைல் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆயிருக்கு? அந்த ஸ்டைல் வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் ப்ரோ. தனியாக பாட்டு வரல, அது வந்து அந்த படத்தில் ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் அந்த பாட்டே வந்துருக்கு. அது எல்லாமே பொருத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு. கிரேஸ் ஆண்டனி அஞ்சலியில் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் ஆனால் அவங்க கேரக்டர் எல்லாமே நல்ல மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. நல்ல படம் தான். எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த படம்? என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம வந்து தேவையில்லாததான்